புதுச்சேரி அரசு கலை அறிவியல் கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு அமைப்பும் புதுதில்லி திவ்யா அறக்கட்டளை நிறுவனமும் இணைந்து 3ஆம் ஆண்டாக சகுந்தலா சக்தி தேசிய விருது 2024 வழங்கும் விழா சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. முதல் நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்கள் கல்லூரியில் அமைந்துள்ள கரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு கல்லூரியில் அமைந்துள்ள பசுமை காடுகளை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் விருது வழங்கும் விழாவை சிறப்பு விருந்தினர்கள் குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். அதன் பிறகு திவ்யா அறக்கட்டளை புதுச்சேரி கிளை அலுவலக பயண பலகையை திறந்து வைத்தனர். தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அகிலா தமிழ்தாய் வாழ்த்திசைக்க கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு அமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆனந்தலட்சுமி ஹேமலதா வரவேற்புரை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் தலைமை உரை வழங்கினார். அவர் தம் தலைமை உரையில் புதுதில்லி திவ்யா அறக்கட்டளையின் நிறுவனர் செய்து வரும் பல்வேறு சமுதாய பணிகள், நடத்தி வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இவற்றை பட்டியலிட்டார். அறக்கட்டளையுடன் இணைந்து கல்லூரி செய்து வரும் பணிகளை எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து சிறந்த ஆசிரியர்களுக்கான ரவீந்திரநாத் தாகூர் விருது கூட்டுறவு மேலாண்மை துறை தலைவர் முனைவர் வேலுராஜுக்கும் சுற்றுலா மற்றும் பயண மேலாண்மை துறை தலைவர் முனைவர் அண்ணாமலை முருகனுக்கும் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டின் கல்லூரியின் சிறந்த மாணவராக தேர்வு செய்யப்பட்ட சமூகவியல் துறை மாணவி ஸ்னேகாவுக்கும் டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதும், சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான மேஜர் தயான் சந்த் விருது தாவரவியல் துறை மாணவி கிருத்திகாவுக்கும், சிறந்த தேசிய மாணவர் படை வீரருக்கான ஜெனரல் பிபின் ராவத் விருது வணிகவியல் துறை மாணவர் திவாகருக்கும், சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலருக்கான விருது விலங்கியல் துறை மாணவி விமலாவுக்கும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சகுந்தலா சக்தி தேசிய விருதுகள் வழங்க பெற்றது. நினைவில் வாழும் கங்கனா தன்வார், சகுந்தலா தன்வார் ஆகியோர் புகழ்பெற்ற சமூக சேவகர்கள். இவர்கள் தங்கள் வாழ்நாளில் பெரும் பகுதியை தாழ்த்தப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவர்களின் நினைவை போற்றும் விதமாக அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 1ஆம் தேதியன்று ஆண்டுதோறும் இவ்விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. 3ஆம் ஆண்டாக நடைபெறும் இவ்விழாவில் மிக சிறந்த ஆளுமைகள் 4வருக்கும் விருதுகள் வழங்கப்பெறுகிறது. மருத்துவத்துறைகள் பல்வேறு சாதனைகள் படைத்த தலை சிறந்த மருத்துவராக திகழ்ந்து வரும் புதுச்சேரி பாலாஜி திவ்யா பீடத்தின் துணை வேந்தர் பேராசிரியர் டாக்டர் நிகரஞ்சன் விஸ்வாசுக்கும், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஆர்த்தோ மருத்துவத்துறையில் பணியாற்றியதோடு சமூகத்தின் மீது அர்ப்பணிப்புணர்வோடு செயல்பட்ட பேராசிரியர் டாக்டர் திலீப் குமார் பத்ரோவுக்கும், ஆயுர்வேத மருத்துவத்தில் அழற்கால்பட்டு அத்துறையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு புதிய புதிய சிகிச்சை முறைகளை அறிமுகப்படுத்தி வரும் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தின் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ரஷ்யானந்தா மோகன் தாக்கும், நூலக அறிவியல் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வரும் தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நூலகத்தில் 12 காலம் பணியாற்றி ஆயிரக்கணக்கான அரிய நூல் களஞ்சியங்களை அமைத்து நூலகத்தில் தம் பெயரை பதித்து விட்டு சென்ற முனைவர் மணிக்கு சகுந்தலா சக்தி தேசிய விருது 2024 வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திவ்யா அறக்கட்டளையின் நிறுவனர் பேராசிரியர் முனைவர் திவ்யா தன்னவர் விருதாளர்களை வாழ்த்தினர். மிக சிறந்த ஆளுமைகளுக்கும் இந்த விருதை வழங்குவதில் அறக்கட்டளை பெருமிதம் கொள்கிறது என்றுரைத்தார். இவ்விழாவில் மும்பை சோமியா வித்யா விஹார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் ராஜசேகரன் பிள்ளை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தம் சிறப்புரையில் தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியையும், கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் அவர்களையும், திவ்யா அறக்கட்டளை நிறுவனர் பேராசிரியர் முனைவர் திவ்யா விருது பெற்ற விருந்தாளர்களையும் பேராசிரியர்களையும் மாணவர்களையும் வாழ்த்தினார். நிகழ்ச்சியின் நிறைவாக கல்லூரியின் உள்தர மேம்பாட்டு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேலுராஜ் நன்றி உரை வழங்கினார். நாட்டு பண்ணுடன் விருது வழங்கும் விழா இனிதே நிறைவு பெற்றது. இவ்விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள், பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த அறிஞர் பெருமக்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.